ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். எல்லாருக்கும் ரொம்ப சாரிங்க, பல நாள் வீடியோ போடாம இருந்ததுக்கு. இவனுக்கு இதே வேலையா போச்சு, இவன்லாம் எங்க இருந்து திருந்த போறான் அப்படின்னு இந்நேரம் என்ன கழுவி ஊத்திருப்பீங்க. ஆனா நான் வேணும்லாம் வீடியோ போடாம இல்லங்க, ஏதோ வைரல் ஃபீவர்னு ஒரு வெளியூர் ஆட்டக்காரன் புதுசா ஊருக்குள்ள வந்திருக்கானாமே, அவன் ஒரு வாரம் புடிச்சு என்ன பாடா படுத்திட்டான். அவங்கிட்ட இருந்து மீண்டு எழுந்து வரதுக்குள்ள இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. மேபி இந்த வாய்ஸ்ல கூட உங்களுக்கு அதோட சாயல் லைட்டா தெரியலாம், அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. பட் லேட்டா வந்தாலும் உங்களுக்காக லேட்டஸ்டா ஒரு படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு The Plagues of Breslau. 2018 ரிலீஸ் ஆன ஒரு பாலிஷ் கிரைம் த்ரில்லர் மூவி. படம்னா இதாண்டா படம்னு சொல்ற அளவுக்கு மொற குத்தலான ட்விஸ்ட் உள்ள முறையான படங்க. பொதுவா சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா எப்படா வேலை முடியும்னு அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு போற ஆளுங்கள் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வர ஒருத்தவனுக்கு 6 மணிக்கு மேலதான் வேலையே ஆரம்பிக்குது. அதுவும் அவன் ஒரு சீரியல் கில்லர். டெய்லியும் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான முறையில தினசரி ஒரு கொலை நடக்குது. பண்ற கொலையில எதுக்காக அந்த ஆளை கொலை பண்றன்ற க்ளூவையும் கில்லர் விட்டுட்டு போறான். ஆரம்பத்துல சின்ன சின்ன க்ளூவா கிடைக்கிற இந்த பசில் எல்லாம் ஒரு லேடி காப் ஒன்னா சேர்த்து சால்வ் பண்ண முயற்சி பண்றப்போ என்ன பேட்டர்ன்ல கொலை நடக்குது, இறந்து போனவங்களுக்கு நடுவுல என்ன சம்பந்தம், எதுக்காக இவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, கடைசியா இவங்களை கொலை பண்ணது யாரு அப்படின்ற எல்லா கேள்விக்குமான பதில் கிடைக்குது. அந்த பதில கிளைமாக்ஸ்ல மரண ட்விஸ்டோட சொல்றதுதான் படத்தோட கதை. சோ வாங்களேன், யார் இந்த 6 மணி ஹார்மோனியம் படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கவலைக்கு பிறந்த கடைசி பேத்தி மாதிரி ரொம்பவே சோகமா ஒரு பொண்ணு அவளோட கார்ல உட்காந்துருக்கா. அப்ப அந்த வழியா வந்த ஒரு 3-4 ரோடி பசங்க இந்த பொண்ணு கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இவளோட கார் கதவை திறந்து பார்த்தா கொய்யா மக்க உள்ள உட்கார்ந்திருக்க பொண்ணோட கையில துப்பாக்கி இருக்கு. சோ இதுல இருந்தே இந்த பொண்ணு ஒரு போலீஸ்காரி, இவ தான் படத்தோட ஹீரோயின்றது நமக்கு தெரியுது இல்லையா. ஹீரோயின் கையில துப்பாக்கிய பார்த்ததும் அந்த தூள்பகோட ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு குடிகார குண்டப்பா குடிச்சு தள்ளாடிக்கிட்டே ஹீரோயினோட கார் பக்கத்துல நடந்து வரான். அவன் கிட்ட வர வர ஹீரோயினுக்கு உள்ள ஒரு மாதிரி துடிக்குது. கார் கதவை திறந்து அவனை ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம்னு கூட பாக்குறான். ஆனா ஒரு சின்ன பயம். சோ அவனை எதுவும் பண்ண முடியல. குண்டப்பாவும் அவனோட கார் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அழுன்னு அழுதுட்டு இருக்க. கடைசி வரைக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றது நமக்கு தெரியப்படுத்தாமலே இங்க சீனை கட் பண்ணிட்டு பரபரப்பா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு மார்க்கெட்டை காட்டுறாங்க. மார்க்கெட்ல ஒரு கடையோட டேபிளுக்கு அடியில வித்தியாசமான ஒரு பொருளை பார்த்த சின்ன பையன் அதை போய் தொட ட்ரை பண்றான். உடனே சின்ன பையனை நிறுத்தின கடைக்காரன், இருறா தம்பி, அது என்னன்னே தெரியல, நீ பாட்டுக்கு போய் தொடர, நான் போலீஸ வர வைக்கிறேன்னு சொன்னதும் அடுத்த சீன்ல மொத்த போலீஸ் படையும் இங்க வந்து இறங்குது. கூடவே ஹீரோயினும் வந்துடுறா. எப்பவுமே ஹீரோயின் கூட ஒரு மொட்டை பையன் சுத்திக்கிட்டே இருப்பான். நம்ம அவன் பேரை கான்ஸ்டபிள்னு வச்சுப்போம். சோ ஹீரோயின் கான்ஸ்டபிள் 2 பேரும் ஸ்பாட்டுக்கு வரப்போ அங்க ஒரு வித்தியாசமான பொருள் இருந்ததா சொன்னோம் இல்லையா, அது ஒரு மாட்டுத்தோல். அதாவது மாட்டுத்தோலுக்குள்ள ஏதோ ஒரு பெருசான பொருளை வச்சு வெளியே தச்சிருக்காங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்திலேயே வெளியே மக்கள் கூட்டம் அலை மோதுது. இவங்களை வச்சுக்கிட்டு அதை ஓபன் பண்ணி அதுல இருக்க கூடாது ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா பெரிய கலவரம் ஆயிடும்ல. சோ ஏண்டா இங்க என்ன தெருக்குத்தாடா நடக்குது, உங்களுக்கு எல்லாம் வீட்டுல வேலை வெட்டி இல்லையாடா, நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பல எல்லார் மேலயும் கேஸ போட்டுருவான்னு ஹீரோயின் அவங்கள மிரட்டி அனுப்பிட்டு அப்புறம் கிடைச்சிருக்க மாட்டுத்தோலை செக் பண்ணி பாக்குறப்போ அது என்ன வகையான மாட்டோட தோல்ன்றது முத கொண்டு ஹீரோயினுக்கு தெரியுது. ஏன்னா ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து ஃபார்ம்ல வளர்ந்தவ. இவளுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். ஆக அது என்ன வகையான மாட்டோட தோல்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வகையான மாட்டை வளர்த்து விக்கிற பிசினஸ் பண்றது இந்த ஊர்ல ஒரு இடம் தான். சோ ஹீரோயின் கான்ஸ்டபிள் கிட்ட அந்த இடத்த நோண்ட சொல்லிட்டு அடுத்து கிடைச்சிருக்க மாட்டுத்தோலை ஃபாரன்சிக் ஆள் கிட்ட சொல்லி கட் பண்ண சொல்றா. கட் பண்ணி உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா கருவறையில ஒரு குழந்தை எந்த பொசிஷன்ல இருக்குமோ அதே பொசிஷன்ல மாட்டு தோலுக்குள்ள ஒரு டெட் பாடி கிடைக்குது. இதுல இறந்து போனது யாரு, எப்படி கொலை பண்ணப்பட்டாரு, எந்த டைம் கொலை பண்ணப்பட்டாருன்றதெல்லாம் தெரியல. அட்டாப்சி பண்ணாதானே தெரியும். சோ அதுக்கு முன்னால தற்சமயத்துக்கு ஹீரோயின் ஒரு ஃபாரன்சிக் டாக்டரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கிடைச்சிருக்க பாடி தான் பனில உறைஞ்ச பச்சவந்தி மாதிரி சுருங்கி போயிருக்கே, அதை விரிச்சு பாக்குறப்போ டெட் பாடியோட வயித்துல கில்லர் தரங்கெட்டவன்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கான். அதை மீறி கிடைச்சிருக்க பாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ 2 மணி நேரத்துக்கு முன்னாலதான் இந்த கொலை நடந்திருக்கணும்ன்றது டாக்டரோட கருத்து. இப்போதைக்கு தெரியுற தகவல் இவ்வளவுதான். சரி, நீங்க பாடி எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, நாளைக்கு நான் நேரா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறா. அப்ப ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு இங்க பாடி கிடைச்சிருக்கின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு எங்க டிவி சேனல் தான் இதை முன்னால சொல்லணும்னு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு கையில கேமராவோட இங்க வரா. ஹீரோயின் அவளை சீண்ட கூட இல்லையே, ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதே, உடனே கையில புடிச்சுன்னு ஓடி வந்துருவ, போடி போய் வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பாரு அப்படின்னு ரிப்போர்ட்டரை திட்டி தீத்த ஹீரோயின். இதுக்கு மறுநாள் இப்ப இறந்து போயிருக்க ஆளோட பேரை நம்ம ஃபர்ஸ்ட் விக்டிம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் விக்டிமோட போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துக்கு போறா. டாக்டர் இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே எப்படி இந்த கொலை நடந்திருக்குன்றத சொல்ல அப்படியே இன்னொரு பக்கம் கில்லர் பண்ண இந்த கொலையோட விஷுவலா காட்டுறாங்க. அந்த விஷுவல்லையும் கில்லரோட மூஞ்சி நமக்கு தெரியல. முதல்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட வயித்துல தரங்கெட்டவன்ற வார்த்தை எழுதி இருந்துச்சு இல்லையா, அத கில்லர் கத்தியால கிழிக்கல, அந்த வார்த்தையை இரும்பாலேயே அச்சு மாதிரி செஞ்சு அந்த அச்சை நெருப்புல காட்டி அத பாச்சா மாதிரி ஃபர்ஸ்ட் விக்டிமோட வயித்துல இறக்கிருக்கான். அப்பலாம் ஃபர்ஸ்ட் விக்டிம் உயிரோட தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிம மயக்கமாக்குற மாதிரி கையில ஒரு ஊசியை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் விக்டிம் உயிரோட இருக்கும் போதே அவனை மாட்டுத்தோலுக்குள்ள வச்சு தச்சிருக்கான். பொதுவா இந்த மாதிரியான மாட்டுத்தோல் வெயில்ல காட்டினா அப்படியே சுருங்கும். சோ மாட்டு தோலுக்குள்ள இருந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் தோல் சுருங்க மூச்சு விட முடியாம இறந்திருக்கான். கரெக்டா ஃபர்ஸ்ட் விக்டிம் இறந்து போன டைம் நேத்து சாயந்தரம் 6 மணி இருக்கலாம்னு டாக்டர் சொன்னதோட சரி இந்த மாட்டெல்லாம் வளர்த்து எவன் வித்து பிசினஸ் பண்றானோ அந்த இடத்துக்கு போய் விசாரிப்போம்
இப்ப வாடான்னு ஹீரோயின் கான்ஸ்டபிள கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே வந்தா. நேத்து ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ண பார்த்தமே, அவகிட்ட ஹீரோயினோட சீவ அந்த ஆள் ஒரு பொம்பளை சோகா இருப்பான் போல. ரிப்போர்ட்டர் பொண்ணோட அழகுல மயங்கி இந்த கேஸ் பத்தின எல்லா தகவலையும் இன்டர்வியூவா கொடுத்துறான். இவன் ஒரு வெட்டி முண்டோ வீணா போன தண்டம், நீ வாடா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு ஹீரோயின் அதை கண்டுக்காம மாட்டை வளர்க்குற இடத்துக்கு போய் அங்க விசாரிக்கிறப்போ அங்க எக்கச்சக்கமான மாடுகள் இருக்கு. அதுல ஒரு மாட்டை மட்டும் நேத்து காணோமா. யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போயிருக்காங்க. நிச்சயமா திருநாள் தானே கிளரா இருக்கணும். அது யாருன்னு தெரியலனாலும் வளர்க்குற இந்த மாடு எல்லாத்தையும் கறிக்காக ஒரே இடத்துல தான் இவன் விற்பானா. அது ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் அது ஒரு மிகப்பெரிய கறி கடை. அங்க போய் ஹீரோயின் அவளோட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண அப்பதாங்க இறந்து போன ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்றதே தெரியுது. அவன் இந்த கறி கடையில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றவன். ஆள் சரியான தண்ணி வண்டி, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு தான் வேலைக்கே வருவானா. அப்புறம் அவனோட நடவடிக்கை எதுவுமே சரி இருக்காதான். இப்படின்னு ஒருத்தவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் விக்டிம் இறந்துட்டான்ற செய்தியை கேட்டு பக்கத்து ரூம்ல இங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு கதறி கதறி அழுவுறா. ஏமா ஏன் கண்ணோரம் இவ்வளவு கண்ணீரு? ஃபர்ஸ்ட் விக்டிம் உனக்கு அவ்வளவு வேண்டப்பட்டவனான்னு ஹீரோயின் கேட்டா, ஆட போங்க நீங்க வேற, நானே அந்த புரோட்டீன் இல்லாத பொண்ணு வந்து எப்படா சாவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியா செத்து தொலைஞ்சிட்டான். எனக்கு மட்டும் இல்ல, இங்க வேலை செய்யற யார்கிட்ட வேணும்னா நீங்க போய் கேட்டு பாருங்களேன். அவன் சாவணும்ன்றதா எல்லாரோட ஆசையுமா இருக்கும். மனுஷனாங்க அவலாம். இத சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. இங்க வேலை செய்யறவங்கள அவன் ஒண்ணுக்கு கூட போக விட மாட்டான். அதை மீறி ஏண்டான்னு கேள்வி கேட்டா, கேள்வி கேட்கறவங்கள கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரம் ஃப்ரீசர்ல அடிச்சு வச்சிருவான். அவனுக்கு வேணும்னா இங்க வச்சுப்பாங்க, வேணாமா உடனே வேலையை விட்டு துரத்திடுவான். அவனால துரத்தப்பட்டவங்க எத்தனையோ பேர் இப்படின்லாம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொன்னதும் அந்த பொண்ணு சொன்னதை வச்சு ஃபர்ஸ்ட் விக்டிமை யாருக்குமே பிடிக்காம இருந்திருக்கு. இவன் நிறைய பேர்கிட்ட விருப்பம் சம்பாரிச்சிருக்கான். அதுல யார் வேணும்னா ஃபர்ஸ்ட் விக்டிமை கொலை பண்ணிருக்கலாம். பட் அத்தனை பேர்ல கொலைகாரனை மட்டும் எப்படி தனியா தட்டி தூக்குறது? அது புரியாம ஹீரோயின் கான்ஸ்டபிளோட சேர்ந்து கார்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கப்போ மணி கரெக்டா இன்னைக்கு சாயந்தரம் 6 ஆகுது. மணி குண்டுல 6ன்ற அலாரம் அடிச்சதும் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வச்சு யாரோ ஒருத்தவங்க ஒரு டோரை வெடிக்க வைக்கிறாங்க. டோர் வெடிச்சதும் டோருக்கு பின்னால இருந்து ஒரு குதிரை அந்த சத்தத்தை கேட்டு பயங்கர ஆக்ரோஷமா உள்ள இருந்து வெளியே ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்கு. அதோட ஸ்பீட பார்த்த மக்கள் எல்லாரும் பீதியில பறக்குறானுங்க. இந்த விஷயம் கார்ல வந்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு வாக்கி டாக்கி மூலியமா தெரிய வருது. ஏங்க ஏதோ ஒரு குதிரை மக்கள் எல்லாரையும் அலற விட்டுட்டு இருக்காங்க. அந்த குதிரையை 2 இடத்துல பார்த்துதான் மக்கள் சொல்றாங்க. ஒன்னு ஒரு பார்க்ல, இன்னொன்னு ஒரு பிரிட்ஜ் கிட்ட. கொஞ்சம் அதை என்ன ஏதுன்னு போய் பாருங்களேன் அப்படின்னு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொன்னதும் ஹீரோயின் கான்ஸ்டபிள பார்க்குக்கு அனுப்பிட்டு இவ ஒரு பிரிட்ஜ் கிட்ட போறா. அங்க அந்த குதிரையும் வெறிகொண்டு ஹீரோயினுக்கு எதிரில் ஓடி வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் தான் ஏற்கனவே ஃபார்ம்ல வளர்ந்தவ, இவளுக்கு மிருகங்களை பத்தி எல்லாம் தெரியும் நம்ம சொல்லிட்டோமே. இப்போ ஓடி வந்துட்டு இருக்கிறது ஒரு ரேஸ் குதிரை. எவ்வளவுக்கு எவ்வளவு சவுண்ட் அதிகமா கேக்குதோ அந்த குதிரை அவ்வளவுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமாகும். இந்த மேட்டர் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுனால அந்த இடத்தை சுத்தி இருக்க போலீஸோட சைரன் எல்லாத்தையும் ஹீரோயின் ஆஃப் பண்ண சொல்றா. அது ஆஃப் ஆனதும் குதிரையும் ஆஃப் ஆகி அப்படியே பொறுமையா ஹீரோயினுக்கு பக்கத்துல பம்பிக்கிட்டே வந்து நிக்குது. வாக்காளி அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். குதிரை தனியா ஓடி வரல, குதிரையோட கால்ல ஒரு கயிறை கட்டிருக்காங்க. அந்த கயிறை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு கயிறோட அடுத்த எண்ட பார்த்தா அதுல ஒரு டெட் பாடி கட்டப்பட்டிருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் விக்டிமோட வயித்துல தரங்கட்டவன்ற வார்த்தையை கில்லர் எழுதி வச்சிருந்தான், அதே மாதிரி இந்த டெட் பாடியில திருட்டு பையன்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. சோ ஒரே கில்லர் தானே இந்த 2 கொலையும் பண்ணிருக்கணும். இது இல்லாம இப்ப கிடைச்சிருக்க செகண்ட் விக்டிமோட பாடியில ஒரு கை ஒரு காலை காணோம். 2யும் தனியா பிச்சு எடுத்த மாதிரி இருக்கு. எவன்டா இந்த வேலையை பார்த்ததுன்னு ஹீரோயின் மறந்து போய் நிக்கும் போதே ரிப்போர்ட்டர் பண்ணி இங்கேயும் வந்து குடைச்சல் கொடுக்குறா. அடி வேதனைக்கு பிறந்த வெண்ண மவளே, எங்க வேலையை பார்க்கவே விட மாட்டியாடி அப்படின்னு ஹீரோயின் ரிப்போர்ட்டரை கழுவி ஊத்திட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ண கான்ஸ்டபிள் அவன் ஒரு பக்க கொடுக்குறான். அவன் குதிரையை தேடி ஒரு பார்க்குக்கு போனானே, அங்கேயும் ஒரு குதிரை இருக்கான். கான்ஸ்டபிள் அதை சொன்னதும் ஹீரோயின் கிளம்பி போய் குதிரையை ஆஃப் பண்றதுக்குள்ளேயே அங்க துடிச்சிட்டு இருந்த குதிரை எதிரில இருந்த கான்ஸ்டபிளோட மூஞ்சில எட்டி ஒரு உத விட்டுருது. அவன் மயக்கமாகிடுறான். அடுத்து ஹீரோயின் குதிரையை சாந்தமாகிட்டு இந்த குதிரையோட காலையும் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அங்க காணாம போன செகண்ட் விக்டிமோட ஒரு கையும் ஒரு காலும் இந்த கயிறுல கட்டப்பட்டிருக்கு. இது நடக்கிற இதே சமயம் ஹீரோயினோட ஆபீஸ்க்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் ரிசீவ் ஆகுது. அதாவது நடக்கிற இந்த சீரியல் கொலையில ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு கிரிமினல் ப்ரொஃபைலர் வர போறாங்களாம். அவங்க ஒரு லேடி. நம்ம அவங்க பேரை ப்ரொஃபைலர்னு வச்சுப்போம். ப்ரொஃபைலரோட வேலை என்னன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு படத்துல சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு குற்றம் நடந்து குற்றவாளி மாட்டாம இருக்கான்னா நடந்த குற்றத்தை வச்சு குற்றவாளி எப்படிப்பட்டவனா இருப்பான், அவனோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு கணிக்கிறது தான் ப்ரொஃபைலரோட வேலை. இவங்க வர போறாங்கன்ற செய்தி ஹீரோயினுக்கு வந்ததும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஹீரோயின் தான் அவங்கள பிக்கப் பண்றா. அதுலயும் பாருங்க ஹீரோயின் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ப்ரொஃபைலர் ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் குதிரை ஆஃப் பண்ணா இல்லையா, அப்ப அதே இடத்துல இருந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு ஹீரோயின் பண்ண எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து சேனல்ல போட்டுறா. அதை பார்த்துட்டு தான் ப்ரொஃபைலர் ஹீரோயினை கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படியே 2 பேருமா சேர்ந்து ஒரு இடத்தோட டோர்ல பாம்பு அடிச்சு உள்ள இருந்து 2 குதிரைங்க ஓடி வந்துச்சு. அங்க போறப்போ இவங்க போறதுக்குள்ளேயே இந்த கேஸ்ல பாம்பு பிளாஸ்ட் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இனிமேல் சாதா போலீஸ்ல அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேலைக்கு ஆகாது, நாங்க பண்ணாதான் சரி வரும்னு பிரைம் மினிஸ்டரோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் கேஸோட பொறுப்பை எடுத்துக்கிறானுங்க. பட் அந்த இடத்துல ப்ரொஃபைலர் காட்டினாங்க பாருங்க ஒரு மாசம். ஹலோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் பெரிய பாம்புல சம்பந்தப்படல. நம்ம நாட்டுல சாமானிய மக்கள் கூட கன் பவுடரை வாங்குறதுக்கு அதிகாரம் இருக்குல்ல. கன் பவுடரை வாங்குறது லீகலான ஒண்ணு தானே. இந்த பிளாஸ்டும் வெறும் கன் பவுடரை வச்சு மட்டும் தான் நடந்திருக்கு. என்ன
நடந்துச்சு நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு எப்படி போன தடவை டாக்டர் சொல்ல கில்லர் பண்ணதெல்லாம் நமக்கு விஷுவலா காட்டினாங்க, அதே மாதிரி இப்போ ப்ரொஃபைலர் சொல்ல கில்லர் பண்ணதை விஷுவலா காட்டுறாங்க. 2 பெரிய பேக்ல கன் பவுடர் வச்சிருந்த கில்லர் ஒவ்வொன்னையும் ஒரு டோருக்கு பின்னால மாட்டி விட்டுட்டு அந்த கன் பவுடர் கூடவே ஒரு செல்போனையும் அட்டாச் பண்ணிருக்கான். நம்ம படத்துல எல்லாம் பாத்துருக்கோம்ல, பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கு அது கூடவே ஒரு செல்போனை வச்சிருவாங்க. அந்த செல்போனுக்கு வேற ஒரு செல்போன் மூலியமா கால் பண்ணா பாம்பு வெடிக்குமே. கில்லர் அந்த செட்டப்ப பண்ணதும் பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னால 2 டோருக்கு பக்கத்துலயும் குதிரையை நிறுத்தி அந்த குதிரையோட கால்ல கைத்த கட்டி 2 கயிறோட எண்டையும் செகண்ட் விக்டிமோட உடம்புல கட்டியிருக்கான். எப்படி ஒரு குதிரை அந்த டோரை பார்த்த மாதிரி இருக்கு, இன்னொரு குதிரை இந்த டோரை பார்த்த மாதிரி இருக்கு, நடுவுல செகண்ட் விக்டிம் மாட்டிட்டு இருக்கான். செட்டப்லாம் முடிஞ்சதும் 2 கன் பவுடர் பேக்ல பிக்ஸ் ஆயிருக்கு 2 செல்போனுக்கும். கில்லர் ஒரே டைம்ல கால் பண்ண 2 டோரும் ஒரே நேரத்துல வெடிச்சிருக்கு. சோ உள்ள இருந்த 2 குதிரையும் மிரண்டு போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி இருக்கு. இதனாலதான் குதிரையோட கால்ல கட்டியிருந்த கயிறோட கனெக்ட் ஆயிருந்த செகண்ட் விக்டிமோட பாடி தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. நீங்க இதை நம்பலனா எப்படியும் வெடிச்ச கன் பவுடரோட ட்ரேசஸ் குதிரை மேல பட்டிருக்கும். அதை போய் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்படியே மூட்டை கட்டிட்டு கிளம்புங்க பாப்போம் அப்படின்னு ப்ரொஃபைலர் அந்த டிபார்ட்மெண்ட்டை கேஸ்ல இருந்து துரத்தி விட்டுட்டு அடுத்து ஹீரோயினோட சேர்ந்து செகண்ட் விக்டிமோட போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிம் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணது ஒரே கில்லர் தான். ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியில தரங்கெட்டவன்ற வார்த்தை எழுதிருக்கு, செகண்ட் விக்டிமோட பாடியில திருட்டு பையன்ற வார்த்தை எழுதிருக்கு. அதோட 2 பேரும் சாயந்தரம் 6 மணிக்கு தான் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஒருத்தவன் செத்து போனது மண்டே, இன்னொருத்தவன் செத்து போனது டியூஸ்டே. சோ இத வச்சு கில்லரோட பேட்டர்ன் இதுவா தான் இருக்கும்னு ப்ரொஃபைலருக்கு ஒரு ஐடியா வருது. அதை சொல்ல முயற்சி பண்ணா இவங்களுக்கு எதிரில இருந்த சீஃபுக்கு ப்ரொஃபைலர் என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஏயோ நல்லா கதிர்வீச்சுல மாட்டின காக்ரோச் மாதிரி இருந்துகிட்டு டிவிக்கெல்லாம் நல்லா பேட்டி கொடுக்குற, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல உனக்கு. நீயும் இதே ஊர்ல தானே பிறந்து வளர்ந்த, அப்புறம் இந்த நாட்டோட வரலாறு உனக்கு தெரியலனா எப்படி? நம்ம நாட்டை 1741ல த கிரேட் கிங் ஒருத்தவர் ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் இந்த நாட்டை குற்றமே இல்லாத ஒரு நாடா மாத்திரன்னு ஆசைப்பட்டாரு. பட் அதை பண்றதுக்கு தப்பு பண்ற சில பேரை தூக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒன்னு அடுத்தவங்கள ஒழுங்கா நடத்தாத தரங்கட்டவன், இன்னொன்னு அடுத்தவங்களோட காசை புடுங்கி தின்ற திருட்டு பையன், மூணாவது கடமையை ஒழுங்கா செய்யாம லஞ்சம் வாங்குறவங்க, நாலாவது தாம் பண்ண தப்புக்காக இன்னொருத்தவங்களை மாட்டி விடுற கேவலவாதி, அப்புறம் எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல தான் வேலை நடந்தா போதும்னு அடுத்தவங்கள ஒடுக்க நினைக்கிற ஒரு பண்ணாட. இப்படி ஒவ்வொரு ரீசனுக்காக தப்பு பண்ற ஒவ்வொருத்தவங்களையும் பிடிச்சு டெய்லியும் சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு முன்னால அவங்களுக்கு கொடூரமான தண்டனை கொடுப்பாராம். சோ இப்ப கில்லர் அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்றான். ஐயோ என்னமா சொல்ற? அப்படி பார்த்தா இந்த வாரத்துல இன்னும் 5 நாள் இருக்கு. 2 நாளைக்கு கில்லர் 2 கொலை பண்ணிட்டான், அப்ப இன்னும் 5 நாளைக்கு 5 கொலை பண்ணுவானா அப்படின்னு சீஃப் ஷாக்கானா? அப்படி கிடையாதுங்க, இன்னும் 4 கொலை தான் நடக்கும். ஏன்னா சண்டே லீவு. பட் கில்லரால சாக போற அந்த 4 பேர் யாரும் தான் தெரியல அப்படின்னு ப்ரொஃபைலர் அவங்க கருத்தை சொன்னதோட ஹீரோயின் ப்ரொஃபைலர் வெளியே வராங்க. அப்ப ப்ரொஃபைலருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவன் அங்க வந்து, நீ என்னமா இங்க என்ன ப்ரொஃபைலரை பார்த்து கேட்க? அது ஒண்ணும் இல்ல ஜி, முக்கியமான ஒரு வேலையா வந்திருக்கேன், நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைலர் ஹீரோயினோட கார்ல ஏறிடுறாங்க. இதுக்கு நடுவுல குதிரை வதச்சு கான்ஸ்டபிளுக்கு அடிபட்டுச்சு. அவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்கான். அவனை பாக்கிறதுக்காக ஹீரோயின் கிளம்புறா. சரி இருமா நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு ப்ரொஃபைலரும் ஹீரோயின் கூடவே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. கோமால இருக்க கான்ஸ்டபிள் எழுந்திருக்கவே மாட்டான்றது டாக்டர்ஸோட எண்ணம். ஆனா அவனை எப்படியாவது எழுப்பிடலாம்னு ப்ரொஃபைலருக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவங்களுமே சின்ன வயசா இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இவங்க கோமாவுக்கு போயிட்டாங்க. அப்ப இவங்களோட அம்மா இவங்களுக்கு பக்கத்திலேயே உட்காந்து அழுதது, எழுந்திருச்சு வாமான்னு கதர்னது எல்லாமே கோமால இருக்க இவங்களுக்கு கேட்டிருக்கு. இவங்களும் பதிலுக்கு அவங்க அம்மா கிட்ட பேச முயற்சி பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல முடியலனாலும் போக 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 அந்த முயற்சி தான் இவங்களை கோமால இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு. சோ கோமால இருக்கவங்களை எழுப்பணும்னா அதுக்கு ஒரே மருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற தைரியம் தான். இத கான்ஸ்டபிளோட பொண்டாட்டி கிட்ட சொன்ன ப்ரொஃபைலர், இப்போ உங்க புருஷனுக்கு நீங்க கொடுக்கிற தைரியம் மட்டும்தான் மருந்து. அவன் கையை பிடிச்சி நீங்க பேச போற ஒரு வார்த்தையும் தான் அவனை கோமால இருந்து வெளியே கொண்டு வர போகுது. சோ மனசு விடாம நான் சொன்னதை மட்டும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததும் இறந்து போன செகண்ட் விக்டிம் யாருன்ற தகவல் கிடைக்குது. இவன் உண்மையாவே ஒரு திருட்டு பையன் தான். அதாவது இந்த குதிரை ரேஸ்லாம் நடக்குது இல்ல, அப்படி ரேஸ் நடத்துறவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு ரேஸ்ல பெட் கட்டுறவங்களை கூப்பிட்டு, சப்போஸ் அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னா நான் உங்களுக்கு வட்டிக்கு பணம் தரேன், நான் சொல்ற குதிரை மேல பந்தயம் கட்டுங்க, கோடியில பணத்தை அள்ளிட்டு போங்கன்னு வேணும்னே எந்த குதிரை ஜெயிக்கவே ஜெயிக்காதோ அந்த குதிரை மேல பந்தயம் கட்ட சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுவான் போல. அப்படி பணம் கட்டி அவங்க தோத்துறாங்களா, தோத்ததும் இவன் கொடுத்த காசுக்கு மீட்டர் வட்டி பீட்டர் வட்டி ராக்கெட் வட்டின்னு வட்டிக்கு குட்டி போட்டு பணத்துக்கு மேல பணம் உருவி இருக்கான். இவனால வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனையோ பேரு. அதுல பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தவங்க கூட செகண்ட் விக்டிமா கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? பட் அத்தனை பேர்ல யாருன்னு போய் கொலைகாரன்னு தூக்குறதுன்னு தெரியல. இந்த குழப்பத்தோடையே ஹீரோயின் ப்ரொஃபைலர் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கப்போ அடங்கா பிடாரி மாதிரி சுத்திட்டு இருந்த குதிரைய ஹீரோயின் அழகா ஆஃப் பண்ணாலே அது டிவி நியூஸ்ல எல்லாம் கூட வந்துச்சு. இத பார்த்த எவனோ ஒருத்தவன் அங்க ஹீரோயின் கிட்ட வந்து, ஏங்க அந்த குதிரையை அடக்குனது நீங்க தானே, நீங்க செம்ம கிரேட்டுங்க, உங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆசையா கேக்குறான். ஆனா ஹீரோயின் பதிலுக்கு அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறா. ஏமா அவன் நல்லா தானே கேட்டான், அதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் இப்படின்னு. இத பார்த்து ப்ரொஃபைலர் ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, என்னன்னுங்க சொல்றது, நானே என் போலீஸ் ஆனன்னு வருத்தத்துல உட்காந்துருக்கேன், இதுல இது ஒண்ணுதான் குறையா அப்படின்னு பேச ஆரம்பிச்ச ஹீரோயின் இவளோட சோகமான பிளாஷ்பேக் ஒன்னு சொல்றா. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன அன்னைக்கு
ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு ஒரு ஒயின் பாட்டில் வாங்குறதுக்கு போயிருக்காரு. ரோட்டை கிராஸ் பண்றப்போ குடிச்சிட்டு வண்டி ஓட்டு வந்த ஒருத்தவன் ஹீரோயினோட ஹஸ்பண்ட அடிச்சு தூக்குனதுல அவர் ஸ்பாட் அவுட். ஆனா பாருங்க, குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தவன கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்கிட்ட பணபலம், படைபலம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னு நிறைய இருக்கு. அவன் குடிச்சுதான் இருக்கான்னு எடுத்து அவனோட பிளட் டெஸ்ட் கூட விசாரணை டைமிங்ல காணாம போயிடுச்சு. ஒரு போலீஸா இருந்தோம் இவ புருஷனை கொலை பண்ணவன ஹீரோயினால ஒண்ணும் பண்ண முடியலையே. அப்பையில இருந்தே ஏன்டா போலீஸ் ஆனவனு ஹீரோயினுக்கு ஒரு வருத்தம். இத பத்தி ஹீரோயினும் ப்ரொஃபைலரும் பேசிக்கிட்டதும் சரிமா ஆனது ஆச்சு, இன்னும் அதே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? இப்ப நமக்கு அதை விட முக்கியமான ஒரு கொலைகாரனை பிடிக்க வேண்டியதா இருக்கு. எப்படியோ அந்த 6 மணி ஆந்த நாளைக்கு ஒரு இழவை கூட்டுவான், என்ன ஆகுதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு ப்ரொஃபைலர் போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமா இருக்கு. இன்னைக்கு யாரு சாக போறாங்க, எப்படி சாக போறாங்கன்ட்டு. இது கூடவே ப்ரொஃபைலர் ஒரு வரலாற்று கதை பத்தி சொன்னாங்கல்ல, லைப்ரரிக்கு போன ஹீரோயின் அந்த கதையெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல நாடகம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நாடகத்துக்கு நடுவுல ஸ்டேஜுக்கு அடியில இருந்து கம்பியில கட்டப்பட்ட நிலைமையில ஒரு பொண்ணு மேல வரா. இந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு வரா. மணி கரெக்டா சாயந்தரம் 6 ஆகுது. அப்ப அந்த ஸ்டேஜுக்கே வந்த கில்லர் 10,000 மக்களுக்கு முன்னிலையில இப்பவும் கில்லரோட மூஞ்சி நமக்கு தெரியல. மூஞ்சில மாஸ்க் மாட்டிருக்கான். கம்பியில கட்டியிருந்த பொண்ணோட உடம்புல பெட்ரோலை ஊத்தி நெருப்ப கொளுத்தி விட்டுறான். பொண்ணு எரியறத பார்த்துட்டு மக்கள் அங்கேயும் இங்கேயும் தெரிக்கிறாங்க. இதை ஆஃப் பண்ணலான்னு முயற்சி பண்ணாலும் கில்லர் அங்க இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எல்லாத்தையும் திருடிட்டான். சோ இப்படி நடக்கிற விஷயம் வெளியே இருந்த ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் ஹீரோயின் ப்ரொஃபைலருக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாமான்னு சொல்லிட்டு இவ போறதுக்குள்ளேயே தேர்ட் விக்டிமோட பாடி கம்ப்ளீட்டா எரிஞ்சு அந்த பொண்ணு இறந்தே போயிடுறா. பொண்ணை கொளுத்தின கில்லர் ஸ்டேஜுக்கு பேக் சைட்ல தான் போனதா அங்க இருந்தவங்க சொல்றாங்க. கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அங்க போனா இவங்களுக்கு முன்னாலேயே ப்ரொஃபைலர் அங்க வந்துட்டாங்க போல. ஒரே நேரத்துல ஹீரோயின், ப்ரொஃபைலர் 2 பேரும் நேர் எதிரில துப்பாக்கியை நீட்டிக்கிறாங்க. தனக்கு எதிரில இருக்கவங்க தான் கில்லரா இருப்பாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு. பட் உண்மையான கில்லர் தப்பிச்சிட்டான். மறுபடியும் ஹீரோயினும் ப்ரொஃபைலரும் தேர்ட் விக்டிமோட பாடி எரிஞ்ச இடத்துக்கு வராங்க. கில்லர் எவ்வளவு தெளிவா இந்த கொலையை பண்ணிருக்கான் பாருங்க. இவன் அந்த பொண்ணை கொளுத்துறதுனால ஏற்படுற நெருப்பு சுத்தி வேற எங்கேயும் பரவி யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ தெளிவா கில்லர் அந்த பொண்ணை கட்டி வச்சிருந்த கம்பியை சுத்தி ஃபயர் ப்ரூஃப் மண்ணை கொட்டி வச்சிருக்கான். சோ நெருப்பு அந்த பொண்ணை தாண்டி வெளியே வேற எங்கேயும் பரவல. அப்புறம் இறந்த தேர்ட் விக்டிமோட நெத்திய பாக்குறப்போ அதுல லஞ்சவாதின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. முதல் 2 விக்டிம் யாரு, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ஹீரோயினுக்கு கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? தேர்ட் விக்டிமோட கேஸ்ல அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா தேர்ட் விக்டிம் பண்ண ஊழலை பத்தி இன்டர்நெட்லயே வந்திருக்கு. தேர்ட் விக்டிம் கவர்மெண்டோட ட்ரெஷரியில ஒர்க் பண்றவ. நடக்கிற எல்லா கிரைம் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸையும் ட்ரெஷரியில தான் வைப்பாங்க. அப்படி அங்க இருக்க எவிடன்ஸுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு குற்றவாளிகள் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தேர்ட் விக்டிம் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருக்கா. ஒரு கேஸ்ல எவிடன்ஸே இல்லன்றப்போ அந்த குற்றவாளிகளை யாரால என்ன பண்ண முடியும்? இப்படி தேர்ட் விக்டிம் பண்ண ஊழல் இன்டர்நெட்லயே வந்திருக்கு. இந்த காரணத்துக்காக தான் கில்லர் தேர்ட் விக்டிமை கொலை பண்ணிருக்கான். இப்படியே இங்க சீனை கட் பண்ணிட்டு மறுநாளைக்கு வந்தா ஹீரோயின் கான்ஸ்டபிளோட பொண்டாட்டி 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்க கான்ஸ்டபிள பார்க்க போறப்போ அங்க ஏற்கனவே வந்த ப்ரொஃபைலர் கான்ஸ்டபிளுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்த கான்ஸ்டபிளோட பொண்டாட்டி கிட்ட போன தடவை சொன்னாங்கல்ல கோமால இருக்கவங்கள எப்படி எல்லாம் எழுப்பலான்ட்டு, அதே மாதிரி இப்பவும் ஒரு ஐடியா கொடுத்துட்டு அடுத்து ப்ரொஃபைலர் ஹீரோயின் 2 பேரும் பேசிக்கிட்டே ஸ்டேஷனுக்கு நடந்து வராங்க. கில்லர் இது வரைக்கும் 3 கொலை பண்ணிட்டான். இறந்து போன 3 பேருமே ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணவங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா கில்லர் பர்டிகுலரா இவங்க 3 பேரும் சூஸ் பண்ணிருக்கானா இந்த 3 பேரும் கில்லரோட பாஸ்ட்ல அவனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். அந்த கோவத்துக்காக தான் கில்லர் இந்த 3 பேரையும் சூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அந்த ரீசன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதுமா, எப்படியாவது கில்லரை தூக்கிடலாம் அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டே 2 பேரும் ஸ்டேஷன் வாசலுக்கு வராங்க. நான் ஒரு பொருள் வாங்க வேண்டியதா இருக்கு, நீ உள்ள போ, நான் பின்னாலே வந்துடுறேன்னு ப்ரொஃபைலர் ஒரு பொருள் வாங்க போனதும் ஸ்டேஷனுக்குள்ள தனியா போய் உட்கார்ந்த ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. போன் எடுத்து காதுல வச்சா அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா பேசுறது ஒரு ஆம்பளை வாய்ஸா. அவன் ஹீரோயின் கிட்ட உனக்கு கில்லர் யாருன்னு தெரியணும், அவனை தானே இவ்வளவு நாள் தேடிட்டு இருக்க, நான் சொல்றத அப்படியே கேளு. இப்ப நீ உட்காந்துருக்க இடத்துல இருந்து எழுந்திருச்சு யாருகிட்டையும் எதுவும் பேசாம நேரா உன்னோட சீஃப் ரூமுக்கு போ, அங்க உனக்காக ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போனை வச்சிடறான். ஹீரோயினும் யார்ட்டையும் எதுவும் பேசலையே. நடுவுல கூட ஒருத்தவன் கேக்குறான், என்னம்மா ஒரு மாதிரி இருக்க, எதுவும் பிரச்சனையான்ட்டு. ஏண்டா வெல்வெட்டு கலர் வெண்பொங்கல, இங்க அவ என்ன அவசரத்துல போயிட்டு இருக்கா, நீ பெரிய லாடு, கேள்வி கேட்டா அவனுக்கு பதில் சொல்லிட்டு தான் போனமோ, ஒன்னும் இல்லடா போடா டேய் அப்படின்னு ஹீரோயின் அவன் அனுப்பிட்டு நேரா சீஃபோட ரூமுக்கு வந்தா அங்க உண்மையாகவே ஒரு வெறியான ட்விஸ்டுங்க. எப்படியும் நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ப்ரொஃபைலர்ன்ற ஒரு ஆள் இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு வர போறாங்கன்னு ஹீரோயினோட ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் தெரிஞ்சிருக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அவங்க எந்த லெட்டரையும் அனுப்பலையா. சோ வந்த ப்ரொஃபைலரும் அவங்க ஆளு இல்ல. அப்படின்னா இவ்வளவு நேரமா ஹீரோயின் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்த ப்ரொஃபைலர் தான் உண்மையான கில்லர். சாரி கில்லி. 3 கொலையையும் பண்ணது கில்லி தான். 3ஆவதா நடந்த கொலையில கூட கொலை பண்ணவங்க பேக் ஸ்டேஜ் வழியா போனாங்கன்னு ஹீரோயின் துப்பாக்கியோட அங்க போனாலே அதுக்கு முன்னால மாஸ்கோட உள்ள ஓடி போனது கில்லி தான். பின்னால ஹீரோயின் வரான்னு தெரிஞ்சதும் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அங்கேயே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு கில்லியான இவளே கில்லியை தேடி வந்ததா ஹீரோயின் கிட்ட ஒரு பில்டப் பண்ணிருக்கா. ஆனா அவ தான் கில்லின்னு தெரிஞ்சாலும் ஹீரோயினுக்கு புரியாத ஒரே விஷயம், எதுக்காக அவ கில்லியா இருந்துகிட்டு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பூந்து நம்ம கூட பயணம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே மணி சாயந்தரம் 6 ஆயிடுது. அப்ப உண்மையான கில்லி ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன் நல்லதுக்காக சொல்றேன், கொஞ்சம் ஜன்னலை விட்டு தள்ளி நில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை
வைக்கிறா. இவ சொல்றத பார்த்தா விண்டோவுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு வில்லங்க வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். சோ குனிங்கடாடேன்னு ஹீரோயின் பக்கத்துல இருந்து ஆபீசர்ஸ் உசார் பண்ணி எல்லாரும் கும்பலா குனிறாங்க. அப்போ ஒரு ரவுண்ட் ஷேப் செட்டப்ல கை கால் ஒட்டஞ்ச நிலைமையில கட்டப்பட்ட ஒரு பாடி ஜன்னலை ஒட்டச்சுக்கிட்டு தொபகடின்னு உள்ள வந்து விழுது. கில்லி எங்கேயோ பக்கத்துல இருந்து தானே அனுப்பியிருக்கா. சோ உடனே கீழே போனா அவளை புடிச்சலாம்னு ஹீரோயினும் குடுகுடுன்னு கீழே ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள கில்லி தப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா செக் பண்றப்போ கரெக்டா ஒரு 4 மணி இருக்கும். அந்த டைமிங்ல கில்லி ஒரு வேன் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கா. வேன்ல இருந்து ஒரு பொட்டியையும் இறக்கி இருக்கா. அந்த பொட்டியில தான் 4th விக்டிமோட பாடி இருந்திருக்கணும். பொதுவா வாரத்துக்கு 2 தடவை ஜெயில இருக்க கைதிகளோட துணி எல்லாத்தையும் லாண்டரிக்காக இந்த வேன்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. இத கில்லி இன்டர்நெட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதையே சாதகமா யூஸ் பண்ணி 4th விக்டிமோட பாடியை உள்ள கொண்டு வந்திருக்கா. 4th விக்டிம் யாருன்னு தெரியல. பாடியோட போட்டோவை நியூஸ் பேப்பர்ல போட்டு மக்கள்கிட்டயும் இது யாருன்னு கேட்க முடியாது. ஏன்னா பாடி டைரக்டா ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து விழுந்திருக்கு. இது மக்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கேவலம். எது எப்படியோ கில்லி யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அவளோட போட்டோவை வச்சு அவளை தூக்கிலாம்னு முயற்சி பண்ணா கில்லி கொஞ்ச நஞ்சலாம் இல்லங்க, படா 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 பிரில்லியன்ட். ஆக்சுவலா கில்லி வெளியூர்ல இருந்தெல்லாம் வரல, இதே ஊர்ல தான் இருந்திருக்கா. இவ எப்ப முதல்ல ஹீரோயினை பார்த்தாலோ அப்போயில இருந்து இப்ப வரைக்கும் கேமரா இருக்க எல்லா இடத்துலயும் கில்லி தலையில கேப் போட்டு இருந்ததுனால எந்த ஒரு கேமராலையுமே கில்லியோட முகம் பதிவாகல. அப்புறம் கில்லியை கண்டுபிடிக்க வேற வழி, கில்லியோட உருவத்தை ஹேண்ட் ஸ்கெட்சா வரையறதுதான். ஹீரோயின் அதையும் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிடுறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு மேட்டர் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹேய், இதுக்கு முன்னால நம்மளும் ப்ரொஃபைலரும் செகண்ட் விக்டிமோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வெளியே வரப்போ எவனோ ஒருத்தவன் ப்ரொஃபைலரை தெரிஞ்ச மாதிரி பேசினானே, அவனை பிடிச்சா கில்லியை பிடிச்சிடலாம்னு அந்த ஆளை பிடிச்சி ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து கில்லியோட ஹேண்ட் ஸ்கெட்சை காட்டி இவளை உனக்கு தெரியுதான்னு ஹீரோயின் கேட்க, நல்லா தெரியுமே, 2003 நான் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன், அங்க என்னோட சூப்பர்வைசரா இருந்தவங்க தான் இந்த கில்லி அப்படின்னு இந்த ஆள் சொன்னதும் அப்படியே இவனை போஸ்ட்மார்ட்டம் ரூம் கூட்டிட்டு வந்து 4th விக்டிம் யாருன்னு தெரியுதான்னு கேட்டா இவரை அதை விட நல்லா தெரியுமே, நானும் கில்லியும் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்டோட சீஃபே இவர் தான். 2003 டைமிங்ல இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்புக்கு வேற ஒரு ஆள் தண்டனை ஏத்துக்கணும், இவர் தப்பிக்கணும்ன்றதுக்காக கில்லியை கோத்து விட்டு அவளை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காரு. அப்ப நடந்ததை இப்ப இந்த ஆள் சொன்னதும் இந்த பக்கம் நல்லா வானல்ல வர்த்த வவ்வால் மாதிரி கை கால்லாம் உடைஞ்சு 4th விக்டிம் புணமா கிடக்குறானே. எப்படி முதல் 3 விக்டிமோட உடம்புலையும் கில்லி ஏதோ ஒரு வார்த்தை எழுதி வச்சிருந்தாலோ அதே மாதிரி 4th விக்டிமோட பாடியிலையும் கேவலவாதின்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கா. அதோட போஸ்ட்மார்ட்டம்ல கில்லி எப்படி 4th விக்டிமை கொலை பண்ணிருக்கான்னு தெரியுதுன்னா, கில்லி 4th விக்டிமை பிடிச்சி அந்த ஆளோட கை காலெல்லாம் உடைச்சு உயிரோட தான் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. அப்புறம் இந்த ஆளை ரவுண்ட் செட்டப்ல கட்டி 6 மணிக்கு அனுப்புறதுக்கு முன்னால ஒரு பெரிய சுத்தி எடுத்து 4th விக்டிமோட தவடாவை உடைச்சு கொலை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த செட்டப்ல வச்சு ஹீரோயினுக்கு இடத்துக்கு பாடியை அனுப்பியிருக்கா. இது தெரிஞ்ச கையோட கில்லியோட வீட்டு அட்ரஸ் கிடைச்சிருந்து ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப் தட்டால் புடால்னு கில்லியோட வீட்டுக்கு போறாங்க. இவங்க போற டைமிங்ல கில்லி வீட்டுல இல்ல. கில்லியோட அம்மாவும் அவளுக்கு பிறந்த 2 பசங்களும் தான் இருக்காங்க. பாவம் கில்லியோட 2 பசங்களோட நிலைமையும் பயங்கர பரிதாபமா இருக்கு. இவங்க பிறக்கும் போதே ஏதோ ஒரு குறைபாடோட பிறந்திருக்காங்க. இந்த காரணத்துக்காகவே குழந்தைங்க பிறந்ததும் கில்லியோட ஹஸ்பண்ட் சொல்லாம கொல்லாம ஓடிட்டான். இதுக்கப்புறம் குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு கில்லி படாத பாடுபட்டிருக்கா. அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தாறுமாறா இருந்திருக்கு. இருந்தாலும் வேலைன்னு ஒண்ணு இருக்கே, அதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு கில்லியும் வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த டைமிங்ல தான் கில்லியோட சீஃப் இவ பண்ணாத தப்புக்கு இவளை வேலையை விட்டு துரத்திட்டானா வருமானத்துக்கு வழி இல்ல. அடுத்து அடிச்சு புடிச்சு கில்லி ஒரு ட்ரெஷரியில வேலைக்கு சேர்ந்துடுறா. அப்ப அந்த ட்ரெஷரியோட சீஃபா இருந்த ஒரு பொண்ணு, அவ தான் 3rd விக்டிம். கிரிமினல்ஸை காப்பாத்துறதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் மறைச்சது கில்லிக்கு பிடிக்கல. இதை வெளியுலகத்துக்கு கொண்டு வர இவ முயற்சி பண்ணிருக்கா. பட் அதை முன்னாலே தெரிஞ்சுக்கிட்ட சீஃப் அவ பண்ண தப்பு எல்லாத்தையும் கில்லி தான் பண்ணான்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த வேலையில இருந்தும் கில்லிய தூக்கிட்டா. பசங்களை வளர்க்க வழியே இல்ல, அதாவது பசங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்க காசே இல்லன்னு கில்லி லோன் எடுத்திருக்கா. அப்பதாங்க உள்ள வந்திருக்கா இந்த செகண்ட் விக்டிம். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்க காசை கொடுங்க, நான் 100 ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி கில்லிய குதிரை பந்தயத்துல கலந்துக்க வச்சு இருக்கிற மொத்த காசையும் போண்டி போட்டதோட மட்டும் இல்லாம இவன் கடனுக்கு காசை கொடுத்து அந்த பெட்லயும் கில்லிய தோக்க வச்சு கில்லிய கடங்காரியா மாத்தி விட்டுட்டான். அப்பவும் கில்லி மனசு விடல, எப்படியாவது குடும்பத்தை காப்பாத்தணும், அதுக்கு பணம் வேணும்ன்றதுக்காக ஒரு கறிக்கடையில வேலைக்கு போயிருக்கா. அங்க சூப்பர்வைசரா இருந்தவன் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம். அவன் கடையில வேலை செய்யற ஆளுங்களெல்லாம் எவ்வளவு கொடுமை பண்றான்றது அப்பவே ஒரு பொண்ணு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம்ல. கில்லியும் இதே கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கா. ஒரு கட்டத்துல ஃபர்ஸ்ட் விக்டிமும் கில்லிய வேலையை விட்டு தூக்கிட்டான். இப்படி இவளுக்கு நடந்த எல்லா கொடூரத்தையும் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லி அவர் மூலமா ஹெல்ப் கேட்கலான்னு கில்லி முயற்சி பண்ணாலும் பிரைம் மினிஸ்டர் சைட்ல இருந்தும் கொஞ்சம் கூட காது கொடுத்து இவ பிரச்சனையே கேட்கல. சோ அடி மேல அடி வாங்கின கில்லி இதுக்கு மேல சட்டத்தை நம்ம கையில எடுத்தாதான் உண்டுன்னு இவளோட வாழ்க்கை படும் பாதாளத்துக்கு போறதுக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அந்த 4 பேரையும் கொலை பண்ணிருக்கா. இதோட இன்னும் முடியவும் இல்ல. இதெல்லாம் ஹீரோயின் கில்லியோட அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கப்போ இவங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ற மாதிரி பொட்டி படிக்கல எடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன கதைன்னு கேட்டதும் அதான் சொன்னேங்க, இவ்வளவு கடன் மேல கடன் ஆயிடுச்சுன்னு. இப்ப எங்களுக்கு கடன் கொடுத்த ஒருத்தவன் அவன் காலில் விழுந்து கூட நான் கெஞ்சிட்டேன். ஆனா நாங்க எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நாங்க அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலா இந்த வீடு வேணும்னு எங்கள்ட்ட இருந்து வீட்டை புடிங்கிட்டான். சோ நாங்க வீட்டை விட்டுட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு கில்லியோட அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் குய்யால கில்லியோட அடுத்த டார்கெட் இந்த கடங்காரனா தாண்டா இருப்பான்னு ஹீரோயின் கெஸ் பண்ணி கடங்காரனோட லொகேஷனை ட்ரேஸ் பண்றதுக்குள்ள மணி 6 ஆயிடுது. அந்த பக்கம் கில்லி ஒரு பேரலுக்குள்ள கடங்காரன் அடைச்சு வச்சு அவனை சுத்தி
ஊசியவா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா. நல்லா உயிர் தெழுந்த ஓனா மாதிரி இருந்துகிட்டு கடன் கொடுத்துட்டா வீட்டுல குழந்தைங்க இருக்கணும் கூட பார்க்காம சுயநலத்துக்காக வீட்டை புடுங்குவியா நீ? பக்காளி சாவடானின்னு ஒரு சருவலான இடத்துல கில்லி அந்த பேரலை உருட்டி விட்டதும் பேரல் உருண்டதுல உள்ள இருந்த ஊசி எல்லாம் கடங்காரன் மேல குத்தி 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 கடங்காரன் கண்டாவம் ஆயிடுறான். பிளஸ் எல்லா விக்டிமோட உடம்புலயும் எழுதுற மாதிரி இவனோட உடம்புலையும் கில்லி பண்ணாடன்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கா. பேரல் உருண்டு போய் ஒரு இடத்துல நிக்கிறதுக்குள்ள வழியில இருந்த மக்கள் எல்லாம் திணறாங்க. சோ இதுலயே மேட்ரு கேள்விப்பட்டு பேரல் நிக்கிறதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்துடுறா. உள்ள இருக்க பாடியை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் சைட்ல திரும்பினா அப்பதான் கில்லி ஒரு பஸ் ஏறி தப்பிச்சு போறா. பார்த்துட்டு பஸ் ஃபாலோ பண்ணாலும் இவங்க போய் பஸ் பிடிக்கிறதுக்குள்ள கில்லி பஸ்ல இருந்து தப்பிச்சு பக்கத்துல இருந்து ஒரு பாழடைஞ்ச பில்டிங்குள்ள போயிடுறா. அப்பவும் ஹீரோயின் விடலையே, எப்படியாவது அவளை பிடிச்சாவணும்னு ஹீரோயின் டீமோட பாழடைஞ்ச பில்டிங்குள்ளயும் போறா. அப்படி ஹீரோயின் அந்த பில்டிங்குள்ள போய் தனியா கில்லியை தேடிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்த கில்லி பட்டார்னு ஹீரோயின் தலையில அடிச்சு ஹீரோயினை மயக்கமாக்கிடுறா. இங்க சீனை கட் பண்ணா அடுத்த 2 மணி நேரம் ஹீரோயின் கில்லியோட கண்ட்ரோல்லே தான் இருந்திருக்கா. அப்ப என்ன நடந்துச்சுன்றதே ஹீரோயினுக்கு தெரியல. ஏன்னா ஹீரோயின் மயக்கமா இருந்தா இல்லையா. மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சா ஹீரோயின் இருக்கிறது ஸ்டேஷன்ல. கில்லி 2 மணி நேரம் ஹீரோயினை வச்சு என்ன பண்ணானே தெரியல. அடுத்து எப்படா கில்லியை பிடிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் ஸ்டேஷன்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ கில்லியோட மொபைல்ல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. வந்திருக்கிறது பிஎம்மோட போட்டோ. எப்படி எல்லா விக்டிமோட உடம்புலயும் கில்லி ஏதோ ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கா. அப்படி இப்ப வந்திருக்க போட்டோல பிஎம்மோட நெத்தியில வஞ்சகனன்ற வார்த்தைய கில்லி எடிட்டிங்ல எழுதிருக்கா. இதை வச்சு பார்த்தா கில்லியோட அடுத்த டார்கெட் பிஎம்மா தானே இருக்கணும். உடனுக்குடன் இதை பிஎம்மோட ஆளுங்கள்ட்ட சொல்லி பிஎம்மோட உயிரை காப்பாத்தலாம்னு ஹீரோயின் அவளோட டீம் எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா சாதாரண ஒரு பொண்ணு பிஎம்ஏ வந்து கொலை பண்ணிடுவான்னு சொன்னா யாரு அதை நம்புவாங்க? சோ அவங்க இவங்க சொல்றதை நம்பாம கொஞ்சம் தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப எதர்ச்சியா ஹீரோயின் அவளோட போன் எடுத்து பாக்குறப்பதான் எதுக்காக கில்லி 2 மணி நேரம் ஹீரோயினை புடிச்சு வச்சிருந்தான்றது தெரியுது. ஹீரோயினோட போன்ல கில்லி பேசி ரெக்கார்ட் ஆன வீடியோ ஒண்ணு இருக்கு. இதை ஹீரோயினோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்றதுக்காகத்தான் கில்லி 2 மணி நேரம் ஹீரோயினை வச்சிருந்திருக்கா. ஹீரோயின் எல்லாரும் முன்னாலையும் அந்த வீடியோவை பிளே பண்ண அதுல கில்லி, ஐயா பிஎம் ஐயா, நான் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 23 தடவைக்கு மேல என் கஷ்டத்தை சொல்லி ஹெல்ப் கேட்டேன். ஆனா ஒரு தடவை கூட நீங்க என் பக்கம் திரும்பி பார்க்கல. இப்ப நான் 5 கொலை பண்ணிருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான் அப்படின்னு கில்லி பேசிட்டு இருக்கா. இந்த வீடியோ பாதி ஓடிட்டு இருக்கும் போதே எங்க இந்த வீடியோ வெளியே போயிடுச்சுன்னா பிஎம்மோட பேரு கேட்டு போயிடும், ரீஎலெக்ஷன் வேற வருது, அதுல எதுவும் பஞ்சாயத்து ஆயிட போகுதுன்னு பிஎம்மோட ஆளுங்க ஹீரோயின் கிட்ட இருந்து போனை புடிங்கிடுறானுங்க. அப்படியே இதுக்கு அடுத்த சீன்ல இந்த ஊர்ல பைக் ரேஸ் ஒண்ணு நடக்குது. அதுல பிஎம் தான் சீஃப் கெஸ்ட். அவரோட பாடி கார்டோட வந்து கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துருக்காரு. இதே கூட்டத்துக்கு நடுவுல தான் ஹீரோயினும் இருக்கா. 6 மணி ஆயிடுச்சுன்னா கில்லி அளப்பரிய கூட்டுவாளே, இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல எப்போ எப்படி கில்லி பிஎம் போட்டு தள்ளுவா அப்படின்னு ஹீரோயின் பதட்டத்துல நின்னுட்டு இருக்கப்போ மணி 6 6:10 6:20 இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அதோட இன்னைக்கு பிஎம்க்கு 46வது பிறந்த நாள். சோ கூட்டம் மொத்தமும் பிஎம்க்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு அவருக்கு பிறந்தநாள் பரிசா ஒரு கோல்டன் ஹெல்மெட் எடுத்துட்டு வந்து ஒரு டீம் கொடுக்குறாங்க. ஹெல்மெட்டை பிஎம் போட்டு பாக்குறப்பதாங்க ஒரு மரண ட்விஸ்ட். ஹெல்மெட் பிஎம்மோட தலைக்குள்ள போகவே மாட்டேங்குது. என்னடான்னு ஹெல்மெட்டோட கண்ணாடியை பிஎம் ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருக்கிறது பிஎம் யாரு கொலை பண்ணுவான்னு ஹீரோயின் பயந்துட்டு இருந்தாலோ அந்த கில்லியோட தலை. யாரு தலையை வெட்டி ஹெல்மெட் குள்ள வச்சாங்கன்னு தெரியல. தலையை பார்த்ததுமே பிஎம்மோட ஆளுங்க பிஎம் சேஃப்டியா கூட்டிட்டு போயிடுறானுங்க. அடுத்து இந்த தலையை போஸ்ட்மார்டம் ரூமுக்கு எடுத்துட்டு போறப்போ கில்லியோட வாய்க்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறத டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க. பென்ட்ரைவ் போய் சேர்றது என்னமோ பிஎம்மோட ஆளுங்கள்ட்ட தான். பட் இதோட இன்னொரு காப்பி ஆரம்பத்துல ரிப்போர்ட்டர் பொண்ணுவனை பார்த்தமே அவகிட்டையும் போயிருக்கு. அதுல இருக்கிறது கில்லி பேசி ரெக்கார்ட் ஆன ஒரு வீடியோ. போன தடவை மாதிரியே தான் இந்த வீடியோலயும் கில்லி பிஎம் கழுவி ஊத்திருக்கா. யோ பிஎம், நல்லா ஆனுவல் லீவ்ல அலசாத அழுக்கு சட்டி மாதிரி இருந்துகிட்டு என்ன வச்சு செஞ்சுட்டல நீ. எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வரப்ப மட்டும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்க வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் அது என் வீட்டுல நடக்கிற மாதிரி அதை நான் தட்டி கேப்பன்னு வசனம் மேல வசனமா பேசுனியே. ஆனா பிரச்சனைன்னு வந்து நிக்கிறப்போ நீ எட்டி கூட பாக்கல. உன்னாலதான் நான் என் குடும்பத்தை கூட கண்டுக்காம 5 கொலை பண்ண வேண்டியதா போச்சு. நான் பண்ண 5 கொலைக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு கில்லி பேசிருக்கிறத பிஎம்மோட ஆளுங்க கேட்டுட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் பொண்ணு டிவி சேனல்ல எங்களுக்கு பிரத்யேகமா ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த வீடியோல பேசுற பொண்ணு தான் 5 கொலைகளை பண்ண கில்லி. அவ பண்ண கொலை எல்லாத்துக்கும் பிஎம் தான் காரணமா சொல்றா. ஆனா இன்னமும் நமக்கு மர்மமா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா 5 கொலை பண்ண அவளை யாரு கொலை பண்ணான்னு தான் தெரியல அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் புறாவுக்கு தீனி போட்டுட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு இங்க ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. சீனை கட் பண்ணா படம் பிளாஷ்பேக் மூவ் ஆகுது. எந்த இடத்துல இருந்தனா ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு ஹீரோயின் கில்லியை தேடி போனால அப்ப கூட கில்லி ஹீரோயின் அடிச்சு மயக்கமாக்கி 2 மணி நேரமா அவ கூடவே வச்சிருந்தாலே அங்க இருந்து பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலே மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சுட்டா. முழிச்சு பாக்குறப்போ கில்லி ஹீரோயினை கயிறுல கட்டி வச்சிருக்கா. கண்ணை முழிச்ச ஹீரோயின் கில்லி கிட்ட லபாதிபான்னு குதிக்கிறா. பதில்
பதிலுக்கு கில்லியோ, இரு, ஏன் இப்ப இவ்வளவு கொதிக்கிற? நான் கொலை பண்ண 5 பேரும் எனக்கு என்ன பண்ணாங்கன்றது உனக்கு தெரியும். நான் அவங்கள கொலை பண்ணதுல எந்தவித தப்பும் இல்லன்றதும் உனக்கு புரியும். அப்புறம் எதுக்காக தேவையில்லாம கோவப்படுற? எனக்கு அந்த 5 பேர் என்ன பண்ணாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் போலீஸ்காரி வேஷம் போட்டு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்தேன். நான் பழி வாங்க நினைச்ச ஆளுங்க எல்லாரையும் பழி வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த 5 பேரை கொலை பண்ணதுக்கு நான் உங்கள்ட்ட மாட்டினேன்னு வையேன், என் பிளான் எல்லாம் சொதப்பிக்கும். நான் இன்னைக்கே இந்த நிமிஷமே இந்த உலகத்தை விட்டு போக போறேன். அதோட உன் கையில நான் கயிறை கட்டியிருக்கேன் பாரு, சிம்பிளா தான் கட்டி வச்சிருக்கேன். நீ அதை ஈஸியா அவுத்தரலாம். அவுத்ததுக்கு அப்புறம் உன்னோட மொபைல் போனை செக் பண்ணு. நான் எதுக்காக அந்த 5 பேரை கொலை பண்ணன்றது இந்த உலகத்துக்கு தெரியணும். அதுக்கான ஆதாரம் உன் போன்ல இருக்கு. அப்புறம் நான் என்னோட பேர்ல ஒரு மிகப்பெரிய லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கேன். இப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், அவங்க என் குடும்பத்துக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணத்துக்காக தான் இப்ப நான் சாகவே போறேன். அந்த பணத்தை நம்பி தான் என் குழந்தைங்களோட எதிர்காலமே இருக்கு. சோ என்னோட தற்கொலையை கொலையா மாத்தி அந்த பணத்தை என் குடும்பத்துக்கு சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு கில்லி சொன்னதும், ஏய் ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன விட்டா பேசிக்கிட்டே இருக்க? நான் எதுக்காக இதெல்லாம் உனக்கு பண்ணணும்? உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்ல அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. ஏமா இல்ல, இப்ப நான் பண்ண கொலையெல்லாம் நீ ஒரு கொலை பண்ணணும்னு ரொம்ப நாளா துடிச்சிட்டு இருக்கியே. நீ அந்த கொலையை பண்றதுக்கு உனக்கு எடுத்துக்காட்டா இல்ல? நான் இந்த கொலையெல்லாம் பண்ண மாதிரி நீ கொலை பண்ண நினைச்சால ஈஸியா கொலை பண்ணிட்டு போ அப்படின்னு கில்லி சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. என்ன அப்படி பாக்குற? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்டி. உன் புருஷனை ஒரு குடிகாரன் வண்டி ஏத்தி கொலை பண்ணான்னு சொன்னியே, அவனை எத்தனை தடவை நீ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க அப்படின்னு கில்லி சொன்னதும் பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அதாவது ஓப்பனிங் சீன்ல ஒரு குடிகார குண்டப்பா தடுமாறிக்கிட்டே ஹீரோயின் கார் பக்கத்துல வந்தான். ஹீரோயின் கூட அவனை என்னமோ பண்ற மாதிரி கார் கதவை திறக்க முயற்சி பண்ணாலும் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த குண்டப்பா தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டா அடிச்சு தூக்குன குடிகாரன். ஹீரோயினுக்கு ஒரு ஆளை கொலை பண்ண தேவையும் ஆசையும் நியாயமும் இருந்து இவளால அந்த கொலை பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கான்ற காரணத்தினாலதான் கில்லி தனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹீரோயினே சூஸ் பண்ணிருக்கா. இதெல்லாம் கில்லி ஹீரோயின் கிட்ட தெளிவா சொன்னதும் பக்கத்துல இருந்த ஒரு மிஷின்ல தலையை விட்டு தலைய துண்டா இவளே வெட்டிக்கிறா. அப்புறம் கில்லியோட ஆசையை ஹீரோயின் நிறைவேற்றணும்ல. இப்போதைக்கு இந்த சீரியல் கொலை கேஸ் ஹீரோயின் கையில தான் இருக்கு. ஹீரோயின் அதுல லீடா இருக்கப்போ அதுல எந்த தப்பு நடந்தாலும் பிரச்சனை ஹீரோயினுக்கு தானே. சோ முதல்ல கேஸ கை மாத்தணும். அதுக்காக ஸ்டேஷனுக்கு போன ஹீரோயின் 2 மணி நேரம் கில்லி கூட இருந்த எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு யாரும் பார்க்காத சமயத்துல இவளே கில்லியோட மொபைல்ல இருந்து பிஎமோட போட்டோவை எடிட் பண்ணி இவளோட போனுக்கு அனுப்பிக்கிட்டு அதை வச்சு பிஎமோட ஆளுங்கள்ட்ட போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி கில்லியோட வீடியோ ஒன்ன காட்டி கேஸ அவங்கள்ட்ட கொடுத்துட்டா. கில்லி ஹீரோயின் கிட்ட வச்சது 2 கோரிக்கை. ஒன்னு, இவளோட தற்கொலையை கொலையா மாத்தணும். 2வது, பிஎம்னாலதான் அவ எல்லா கொலையும் பண்ணான்னு பேசிருக்க வீடியோவை மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும். அதுக்கு ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா, கில்லி ஹீரோயினோட மொபைல்ல பேசி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை 2 பென்டிரைவ்ல சேவ் பண்ணி ஒரு பென்டிரைவை கில்லியோட தலையிலையும் அதாவது கில்லியோட வாயிலையும் 2வது பென்டிரைவை ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கும் அனுப்பியிருக்கா. சோ ரிப்போர்ட்டர் பொண்ணு கிட்ட பென்டிரைவ் போயிடுச்சுன்றப்பவே அந்த வீடியோ வெளியே போயிடும். இதுக்கப்புறம் கில்லியோட தற்கொலையை கொலையா மாத்தணும். அதுக்கு பைக் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு கில்லியோட தலையோட உள்ள போன ஹீரோயின் பிஎம்க்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக வச்சிருந்த ஹெல்மெட்ல இவ தாங்க கில்லியோட தலைய வச்சிருக்கா. ஆக கில்லியோட தற்கொலை கொலையா மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் கில்லி ஆசைப்பட்ட மாதிரியே இவ பண்ண கொலை எல்லாத்துக்கும் பிஎம் தான் காரணம்னு அவ பேசிருக்க வீடியோவும் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. கில்லி நினைச்சத நினைச்ச மாதிரியே முடிச்ச ஹீரோயின் இன்சூரன்ஸ் காசை வாங்கி அவ குடும்பத்துக்கிட்ட கொடுத்துறா. இன்னொரு பக்கம் கோமால இருந்தால கான்ஸ்டபிள் இவன் கோமாவுக்கு போனதுல கில்லிக்கு மிகப்பெரிய வருத்தம். அவ யார தண்டிக்க நினைச்சாலோ அவங்கள மட்டும்தான் தண்டிக்கணும்ன்றது கில்லியோட எண்ணம். இப்படி அவ குதிரை அனுப்பி விட்டதுனால அதுல கான்ஸ்டபிள் பாதிக்கப்படுவான்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. அந்த காரணத்துக்காக தான் அவனை கோமால இருந்து எப்படியாவது எழுப்பணும், இல்லனா நம்ம குற்ற உணர்ச்சியிலே இருப்போம்னு கான்ஸ்டபிளோட பொண்டாட்டி கிட்ட அதை பண்ணு இதை பண்ணுன்னு கில்லி சொல்லிருக்கா. அவ சொன்னதெல்லாம் கான்ஸ்டபிளோட பொண்டாட்டி பண்ணதுல இப்போ கான்ஸ்டபிளும் கோமால இருந்து வெளியே வந்துட்டான். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்டி முடிச்சதும் அடுத்து நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு விஷயத்தை காட்ட நல்லா கருத்தரிச்ச காட்டியான மாதிரி இருக்க ஒருத்தவன் குடிச்சிட்டு வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டை இடிச்சு போட்டு தள்ளினானே, அவன் இப்போ வேற ஒரு ஆளை இடிச்சு போட்டு தள்ளிட்டுதா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே எப்பவும் போல குடிச்சிட்டு அசால்ட்டா அவன் வீட்டுக்குள்ள போறான். அப்ப அவன் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோயின் இவ்வளவு நாள் என் கையில இருந்து தப்பிச்சுட்ட, இன்னைக்கு உனக்கு தேவசம் தான்டா அப்படின்னு துப்பாக்கியை திருப்பி அவன் பின்மண்டைய பொலக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.